வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது ஆண்களோ பெண்களுக்கு பால்வினை தொற்று இவற்றுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதும், விஷக்கடி பாதிப்புகளை நீக்கக்கூடியதும், தோல் நோய்களை குணமாக்கக்கூடிய ஆகாச கருடன் கிழங்கு அதை பற்றியும் அதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆகாச கருடனை பற்றி அகத்திய குணபாடத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது துட்டவிடம் பாண்டு சூளை வாதம் கிறந்தி குட்டம் அரிப்பாக்கி கோன் குடல் நோய் கெட்ட கண்டமாலை போம் கொல்லன்கோவை கிழங்கால் முத்தோட வேலை போம் பாரில் விளம்பு என கூறப்பட்டுள்ளது. இந்த ஆகாச கருடன் கிழங்கினுடைய மருத்துவ பண்பை பார்த்தோம்னா, இது விஷநாசகாரி, நஞ்சை முறிக்கக்கூடியது, ஆன்டிடோட், விஷத்தை முறிக்கக்கூடிய, ரத்தத்தில் இருக்கிற விஷத்தை முறிக்கக்கூடிய பண்பு உள்ளது. இந்த ஆகாச கருடன் கிழங்கினுடைய மேல் தோலை சீவி எடுத்துவிட்டு அதை நிழலில் உலர்த்தி இடித்து சலித்து எடுத்து அதனுடைய சம எடைக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து வைத்துக்கொண்டு இந்த பொடியை 2 கிராம் எடுத்து காலையிலையும் இரவுலையும் சாப்பாட்டுக்கு பிறகு காய்ச்சிய பாலோடு கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா மூட்டு பிடிப்பு, கீழ் வாயு, அந்த மூட்டுகளுடைய வலி இவைகளெல்லாம் நீங்கும். பால்வினை தொற்று நீங்கும். உடல் முழுவதுமே ஏற்படக்கூடிய நமைச்சல் நீங்கும். பூரான், தேள் இவற்றால் ஏற்பட்ட நச்சுகள் இரத்தத்தில் இருந்ததுன்னா அது முறியும். இந்த ஆகாச கருடன் கிழங்கு, வாலுழுவை அரிசி, சுக்கு, மிளகு, திப்பிலி, கருஞ்சீரகம் இவற்றுடன் சிற்றாமணுக்கு எண்ணெயை, வெள்ளை வெங்காயம் இவைகளையும் கொண்டு பாகப்படி அதை தயார் செய்யக்கூடிய எண்ணெய் கருடன் கிழங்கு எண்ணெய் ஆகும். இதனை மாதம் ஒரு முறை 5 நாளுக்கு மட்டும் முறைப்படி சாப்பிட்டு வந்தோம்னா, உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த மூட்டு வாதம், வெண்படை, வெள்ளை வெட்டை இந்த நோய்கள் எல்லாமே நீங்கும். எனவே இந்த எளிய நமது பாரம்பரிய வைத்திய முறையை பயன்படுத்தி மேற்கண்ட பிரச்சனையுடையோர் நிவாரணம் அடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.